பரிசுத்த ஆவியானவர் எதற்கு ஆதாரமாக, எதற்கு சாட்சியாக இறங்கி வந்தார்னா, உயிர்த்தெழுந்த இயேசுவிற்கு சாட்சியாக. சொல்லிட்டா பரிசுத்த ஆவியானவர்னா சிம்பிளா புரிஞ்சுக்கோங்க, இயேசுவின் ஆவி. சொல்லுங்க பார்க்கலாம், மக்களை பார்த்து. இயேசு இந்த பூமியில் இருந்தப்ப என்னெல்லாம் செஞ்சாரோ, அவரை கொண்டு என்னவெல்லாம் நடந்ததோ, அவரை கொண்டு மரித்தவைகள் உயிரோடு இருந்ததா? ஆமாவா இல்லையா? சொல்லுங்க. செவிட்டு காதுகள் திறந்ததா? சொல்லுங்க. கண்கள் திறந்ததா? வியாதிகள் சுகமடைந்ததா? அசுத்த ஆவிகள் ஓடினதா? சாத்தியம் இல்லாதவைகள் சாத்தியமானதா? கதவுகள் திறக்கப்பட்டதா? அற்புதங்கள் நடந்ததா? இது எல்லாவற்றையும் ஒரு இயேசுவை கொண்டு அல்லாமல் நம் ஒவ்வொருவரையும் கொண்டு நிஜமாக்குவதற்காக நம்மேல் இறங்கி வந்த ஒரு நாள் தான் அது பெந்தேகோஸ்தே நாள். அதுதான் பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு மேலும் ஊற்றப்பட்ட ஒரு நாளாக அது இருக்கிறது. மோசே மேல இருந்து ஒரு ஆவி எடுத்து தேவன் 70 பேர் மேல வச்சாரா. இப்ப 70 மோசேகள் வந்துட்டாங்க. ஒரு எலிசா ஜெபம் பண்றான், தகப்பனே உண்மையில இருக்கிற அபிஷேகத்தை இரட்டத்தையா எனக்கு தாரும். இந்த எலியா மேல இருக்கிற ஆவி எலிசா மேல வந்துச்சான். இப்ப இந்த எலிசா இன்னொரு எலியா ஆயிட்டாப்ல. ஒரு எலியாவல்ல, டபுள் எலியா ஆயிட்டார். இதே மெத்தட தான் கர்த்தர் பெந்தேகோஸ்தே நாள்ல செயல்படுத்தினார். ஒரு இயேசுவை கொலை செய்தார்கள், ஒரு இயேசு உங்களுக்காய் எனக்காய் மரித்தார், ஒரு இயேசு மீண்டும் உயிரோடு கூட எழும்பினார், ஒரு இயேசு பரமேறி சென்றார். அதன் விளைவு என்ன தெரியுமா? அவருக்குள் இருந்த அந்த ஆவியை பிதாவானவர் எடுத்து இயேசுதான் உண்மையுள்ள தேவன்கிறதை நம்புகிற ஒவ்வொருவரும் மேலும் அந்த இயேசுவின் ஆவியை அளவில்லாமல் வைத்து, நான் சொல்றேன், இந்த பூமியில உங்க பேரு சுரேஷ் ரமேஷா இருந்தாலும் நான் சொல்லிட்டேன், ஆவிக்குரிய கண்கள்ல உங்களை பார்த்தா நீங்கள் ஒவ்வொருவரும் இயேசுக்களா இருக்கிறீர்கள்.